வீவர்ஸ், உங்களை எல்லாருக்குமே தெரியுமா இந்த உலகம் இதுவரைக்கும் 5 முறை அழிந்து திருப்பி புத்துணர்வோடு புது உலகமா மாறுச்சு. ஆமாங்க, இதுவரைக்கும் உலகம் கொடூரமான பயங்கரமான இயற்கை சீற்றங்களால் அழிந்து பல உயிரினங்கள் காணாமலே போய் புது 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 உயிரினங்கள் உருவாகி கொண்டேதான் இருக்கு. அதுல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உயிரினம்னா டைனோசர். ஆமாங்க, டைனோசர் 5வது மாபெரும் அழிவுல மாட்டி டைனோசர் சொல்ற அந்த உயிரினங்களே அழிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பல உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சு. அதுல நீங்க இன்னைக்கு பாக்குற யானைகளா இருக்கட்டும், புலிகளா இருக்கட்டும், சிங்கங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல மனிதர்களும் அதுக்கு அடுத்ததுதான் உருவானாங்க. ஆனா இந்த அழிவுகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இயற்கை. அதோட விளையாட்டாலதான் இது எல்லாமே நடந்தது. ஆனா இந்த வாட்டி நடக்க போறது அது மாதிரி இல்லைங்க. இந்த 6வது மாபெரும் அழிவு எதனால வரப்போகுது, யாரால வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யாரு தெரியுமாங்க? நீங்க, நான், எல்லாருமே சேர்ந்து இந்த மனித இனம் தான் இந்த 6வது மாபெரும் அழிவை கொண்டு வர போறது அப்படின்னு இயற்கையாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த உலகத்துல வாழ்ந்த பல உயிரினங்கள் கடந்த 50 வருடத்துல 73% குறைஞ்சிருக்கு. அந்த உயிரினங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டோம். நம்ம அதுங்களுக்கு வேண்டிய எல்லா உணவு தேவைகள், காடு எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு வரும். அது மட்டும் இல்ல, குளோபல் வார்மிங்கும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதையும் டிஸ்டர்ப் பண்ணது நம்ம தானங்க. இதனாலதான் மனிதனாலதான் இந்த உலகம் 6வது அழியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாபெரும் அழிவுகள்ல சின்னாபினமாகப்பட்ட சில உயிரினங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு மறைய போகுது. அந்த மாதிரி அழிவின் விளிம்புல இருக்க 5 விலங்குகள் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன விலங்குகள் அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். ஹமூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறுத்தை வகை. இந்த சிறுத்தை வகைகள் பனி பிரதேசங்கள், அதுலயும் முக்கியமா சீனாலையும் ரஷ்யாலும் காணப்பட்ட இந்த உயிரினங்கள் மிகவும் குறைந்து போய் இப்ப வெறும் 120 தாங்க இந்த உலகத்திலேயே இருக்கு. இன்னும் கம்மியாவும் ஆகி கொண்டு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இந்த உலகம் இருக்கு. இந்த உயிரினங்கள் அழிவுக்கும் மனிதனும் இயற்கையும் சேர்ந்துதான் பண்ணுச்சு. ஆனா முக்கியம் மனிதர்களோட செயல்பாடுகளும் ஒரு காரணமா தான் இருக்கு. இந்த வீடியோவோட தொடர்ச்சியை கீழே லிங்க்ல கொடுத்துருங்க, மறக்காம பாருங்க.